செஃப் தாமு சாருடைய அட்டகாசமான தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக இந்த சாதம் செஞ்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், துவரம் பருப்பு 1 டீஸ்பூன், அது கூடவே காஞ்ச மிளகாய் 2, அது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 8 கிட்ட எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. கடாய் நல்லா சூடாயிருச்சு. கூடவே ஆயில் சேர்த்தாச்சு. கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஆயிலோடு சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கருகிடக்கூடாது. நம்ம ஆயிலோடு சேர்த்துருக்கனால ஃபுல்லாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கூடவே துவரம் பருப்பையும் கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மூணே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூடவே முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் கூட சேர்த்தாச்சு. அது கூடவே கடலை பருப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் கூட சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதோட காம்பை மட்டும் எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அது வர நல்லா கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயிலோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பக்கம் தேங்காய் ஒரு மூடி நல்லா அரைச்சி வச்சிடணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இதை கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வர நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 2 கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பு லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது பிடிச்சிரும். ஸோ கீழே அதனால நம்ம இப்போ லோவாக வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சாதத்தில் சால்ட்டு சேர்ப்பீங்க இல்லையா? ஸோ அதனால இதில் சால்ட்டு சேர்க்க வேணாம். நீங்கள் சாதத்தில் சேர்க்கலை அப்படின்னா இதில் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் சால்ட்டு சேர்த்தனால இதில் சால்ட் எதுவும் நான் சேர்க்கலை. சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு சாதத்தை ஆற வச்சுருங்க. ஏன்னா சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும், ரைஸே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான செஃப் தாமு சார் ரெசிபி தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.